வணக்கம் நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகப்பெருமானின் அருளால நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும்னா, ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை மனதார நினைத்து கொண்டு முருகப்பெருமானை நினைச்சு 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த ஒரு பதிவுல யாரை பத்தி பார்க்க போறோம்னா, ராசி சக்கரத்துல 9வதாக அமைந்த ராசிக்காரர் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நண்பர்கள் நீங்க தாங்க. பொதுவாகவே உங்களுக்கு குருவை அதிபதியாக நீங்க கொண்டிருப்பதால எந்த ஒரு விஷயத்தையும் மாறுபட்ட கோணத்துல அணுகுவீங்க. எந்த ஒரு விஷயமானாலும் தொடர்ந்து போராடி அதுல வெற்றி காண்பீங்க. தனகாரகனான குருவின் ராசியில நீங்க பிறந்திருப்பதால பணத்தின் பின்னால ஓட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு பணத்தை விட உங்களுடைய கௌரவம் தான் எப்போதுமே பெரிதாக எண்ணுவீங்க. நட்புக்கும் குணத்துக்கும் மட்டுமே மரியாதை தருவீங்க. மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தாலுமே உங்களை சிறிய அளவில் ஏதாவது அவமதித்தாங்கன்னா அவங்கள அறவே ஒதுக்கிடுவீங்க. மேலும் உங்களுக்கு 11வது இடமான லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வருவதால ரியல் எஸ்டேட், கார் வங்கி விற்பது போன்ற தொழில்கள் உங்களுக்கு லாபமாக இருக்குங்க. சயன மோட்ச ஸ்தானமான 12ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாயாக இருப்பதால மகன்களின் ஜீவ சமாதிக்கு சென்று வருவதோ சித்தர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரப்போகுது. மேலும் குருவே கோதாண்ட குருன்னு சொல்லுவாங்க. அதனால குறுக்கிடும் போராட்டங்களை அவ்வப்போது சந்தோஷத்தை இழந்து நிற்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும். மனிதனாக வாழ்ந்து போராடி அதில் வெற்றி பெற்று அந்த வெற்றிக்கு பிறகு மகிழ்ச்சி கோலத்துல திளைத்த தலங்களுக்கு சென்று நீங்க வழிபட்டு வந்தாலே நிச்சயம் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் உண்டுங்க. மேலும் இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு தற்போது நடக்கக்கூடிய கிரகநிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன் காத்திருக்கு, அடுத்து வருகின்ற நாட்கள்ல எந்த மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும், மேலும் இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த பரிகாரத்துல வீடியோவில் நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த பரிகாரம் ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து உங்கள் வீட்டில் குடும்பத்தில் சண்டை சச்சரவு, வீட்டில் நிம்மதியே இல்லாத சூழ்நிலை இருக்கா, உங்கள் வீட்டில் தெய்வத்தின் அருள் இல்லைன்னு நினச்சிங்கன்னா கருங்காலி மாலையை வாங்கி உங்கள் வீட்டு பூஜையில் தினந்தோறும் பூஜை செய்து வாங்க. குலதெய்வத்தின் அருளோடு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கந்திஷ்டி போன்ற பிரச்சனைகள் பாதிப்புகள் அனைத்து விலகும். நீங்கள் கருங்காலி மாலையை வாங்க விரும்புனீங்கன்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய ஆர்டரை நீங்கள் சொல்லலாங்க. மேலும் வாங்க நண்பர்களே, இந்த பதிவுக்குள்ளே போக போகிறோம். தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக அமைய போகுதுங்க. எதிலோ நேர்மையாகவும் விடாமுயற்சியோடு செயல்படக்கூடிய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இனி அனைத்து பிரச்சனைகளும் உங்கள் வாக்கு சாதுரியத்தால் சமாளிச்சிடுவீங்க. ஆனால் எந்த காரியத்தையும் தள்ளி போடாமல் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் செய்து முடிப்பதும் நல்லது. வருமானம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு திருப்தி தரும் விதத்தில் இருக்குது. பழைய கடன்களுக்கு வட்டிகளை செலுத்திடுவீங்க. பெரிய கடன்கள் எதுவும் இந்த நேரத்தில் ஏற்படாது. செய்யக்கூடிய தொழிலில் புதிய மாற்றத்தை நீங்கள் சந்திக்க நேரிடும். பெற்றோர் வழியில் சிறிது மருத்துவ செலவுகள் சந்திக்கணும். மற்றபடி உங்கள் உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்கள் வேலைகளை சரியாக திட்டமிட்டு செயல்படுத்துங்க. வருமானம் தரக்கூடிய பயணங்களை மட்டுமே மேற்கொள்வீங்க. அதேவேளை மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எனவே அனாவசிய பிரச்சனைகளை சிக்கிக்காதீங்க. வழக்கு விவகாரங்களை இந்த காலகட்டத்தில் முடிவுக்கு வராது. எவரிடமோ கடினமான வார்த்தைகளை மட்டும் உதிர்க்காதீங்க. குழப்பமான விஷயத்திலிருந்து தள்ளி வைங்க. மேலும் ஸ்பெஷகுலேஷன் துறைகளில் அதிகமாக ஈடுபட வேண்டாம். மற்றபடி உங்கள் தேவைகள் எப்பாடுபட்டாவது பூர்த்தி செய்திடுவீங்க. செலவுகளை ஈடுகட்டும் வகையில் வருமானமும் வந்துட்டு தான் இருக்கும். அலைச்சலும் டென்ஷனும் கட்டுக்குள்ளே இனி இருக்கும். உங்கள் கடமைகளை முழு ஈடுபாட்டோடு செய்து முடிச்சிடுவீங்க. வெளியூடு இருந்து நல்ல செய்தி உங்களுக்கு ஒன்று காத்திருக்கு. சேமிப்பு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. பழைய முதலீடுகளில் வருமானம் இனி அதிகரிக்கும். உங்கள் பேச்சில் நிதானமும் பொறுமையும் இனி இருக்கும். உங்களின் எண்ணங்கள் கச்சிதமாக இனி செயல்வடிவமாக மாறும். அதே போல் உற்றார் உறவினர்கள் பார்த்தீங்கன்னா உங்களிடம் சுமூகமாக பழகுவாங்க. உடல் உபாதைகள் இந்த நேரத்தில் பெரிதளவு எதுவும் ஏற்படாது. தொந்தரவு அதிகம் இருக்காது. தாயின் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்குங்க. அதே போல் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் வேலைப்பளு காரணமாக நீங்கள் வெளியில் அதிக அலைச்சலை சந்திக்க வேண்டியதாக இருக்கும்.
மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் வேலைகளை செவ்வனே செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலும் பெறுவீங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேசக்கரம் நீட்டுவாங்க. பயணங்களால் அனுகூலமான திருப்பம் உண்டாகும். கொடுக்கப்பட்ட வேலையை நன்றாக முடித்திடுவீங்க. அலுவலகத்தில் உங்கள் கௌரவத்திற்கு எந்த குறைவும் ஏற்படாது. அதே போல் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் உண்டு. மனதில் குதூகலம் நிறையும். புதிய முதலீடுகளால் பயன்பெறுவீங்க. கூட்டாளிகள் உங்களிடம் சுமூகமாக நடந்துப்பாங்க. உங்களின் பேச்சுக்கு நல்ல மதிப்பு கிடைக்குங்க. அதே போல் விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா விளைபொருள்களால் நல்ல லாபம் காண்பீங்க. நீர்ப்பாசன வசதியை மேற்கொள்ள எடுக்கும் முயற்சிகள் இந்த நேரத்தின பலனளிக்கும். புதிய குத்தகைகள் உங்களை நாடி வந்தாலும் அவற்றை தவிர்த்திடுங்க. இந்த நேரத்தில் வயல் வரப்பு சண்டைகளில் ஈடுபட வேண்டாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடக்கும். அரசியல்வாதிகள் பொது சேவையில் அனுகூலமான திருப்பங்களை காண்பீங்க. கட்சி மேலிடத்தில் பாராட்டுகளும் பெறுவீங்க. இதனால் புதிய பதவிகளும் உங்களை தேடி வர வாய்ப்பிருக்கு. எதிரிகளால் தொல்லைகள் எதுவும் ஏற்படாது. அதே போல் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா விழிப்புடன் செயல்பட்டு ஒப்பந்தங்களை நிறைவேற்றிக்கலாம். தொழிலை நல்ல வளர்ச்சி காண்பீங்க. யோகா பிராணாயாமம் போன்றவற்றை செய்து உடலையும் மனதையும் சிறப்பாக வச்சுக்கோங்க. சக கலைஞர்களை பக்குவமாக சமாளித்துடுவீங்க. அதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒற்றுமை உண்டு. பெற்றோரின் ஆதரவினால் தனலாபம் அடைவீங்க. பொன்பொருள் சேர்க்கை உண்டுங்க. அதே போல் மாணவ மாணவிகளுக்கு இந்த நேரத்தில் கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். பெற்றோர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உள்ளரங்கு விளையாட்டுகளில் வெற்றி காண்பீங்க. திட்டமிட்டு பார்த்தீங்கன்னா பதற்றம் இல்லாமல் படித்து வெற்றி காண்பீங்க. எதிலும் முன்னெச்சரிக்கையோடு இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அதே போல் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் சுபகாரிய விஷயங்களில் தொய்வு இல்லாமல் நல்லபடியாக நடக்கும். வேலை இழந்தவங்களுக்கு மீண்டும் பணியில் சேரக்கூடிய பொன்னான காலம் பிறந்துருச்சு. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேலிடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் உங்களுக்கு அனுசரியாக நடந்துப்பாங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்கள் பிரச்சனைகளை நிதானமாக அணுகுமுறையோடு சமாளித்து வெற்றியும் காண்பீங்க. அதே போல் உத்திராடம் 1ஆம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு தொழில்துறையில் இருந்தீங்கன்னா நல்லாக இருக்கும். ஊழியர்கள் அமைதியாக போவாங்க. வங்கி பணமாற்றம் பார்த்தீங்கன்னா முறைகளில் இருந்தால் தங்கு தடையின்றி நடைபெறும். வரவேண்டிய பாக்கிகளும் இனி வசூலாகும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு பரிகாரம் என்னென்னா வியாழக்கிழமை நாளில் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் குரு பகவானை வணங்கி வர, தினமும் முன்னோர்களை வணங்கி வர உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் படிப்படியாக விளங்குங்க. பணம் தொடர்பான ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருந்து விடுபட வழியும் பிறக்கும். அது மட்டும் இல்லை, தினசரி காலை சிவபுராணம் படிக்கவும் தேவாரம் தெரிந்தவங்க அதனை பாராயணம் செய்வதவும் இன்னும் சிறப்பான பலன் உண்டுங்க. நீங்கள் ஓம் நமச்சிவாய் என்னும் ஒருவரி மந்திரத்தை தினந்தோறும் உச்சரித்து வாங்க. அந்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நாளாக மாறும். ஏற்படக்கூடிய சிறு சிறு தடைகளும் இனி சரியாகும். அதே போல் வியாழக்கிழமை நாளில் விநாயகருக்கு அருகம்புல்லை அணிவித்து வழிபட்டு வர உங்கள் பொருளாதார நிலைமை படிப்படியாக முன்னேற்றம் உண்டாகும். அதே போல் அதிர்ஷ்ட கிழமையாக வளர்பிறையில் திங்கள் புதன் வியாழனோ, தேய்பிறையில் திங்கள் வியாழன் வெள்ளியும் அமைதுங்க. மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் குலதெய்வ வழிபாடு கட்டாயம் ரொம்ப சிறப்பான பலனை தருங்க. குலதெய்வ கோவிலுக்கு செல்லும்போது உங்களால் முடிந்த அளவு பார்த்தீங்கன்னா புளி சாதம் இல்லைன்னா சர்க்கரை பொங்கலை நெய்வேத்தியமாக படைத்து அங்கு வரக்கூடிய நபர்களுக்கு கொடுத்தீங்கனாலே உங்கள் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அடிக்கடி ஏற்படக்கூடிய சண்டை சிக்கல் பிரச்சனை அனைத்தும் சரியாகிடுங்க. அதே போல் தனுசு ராசி மற்றும் லக்னத்தை சார்ந்த நபர்களுக்கு இந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன் அமர்ந்திருக்கும் போது உங்களுக்கு எல்லா விதத்திலும் இனி நன்மை உண்டுங்க. 8வது வீட்டுக்குரிய கிரகம் 6ஆம் வீட்டில் மறைந்திருப்பதால் திடீர் யோகம் உண்டு. குடும்பத்தில் எப்போது இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் இனி விலகும். பிள்ளைகளுக்கு நல்ல வேலையும் கிடைக்குங்க. அதே போல் பிள்ளைகளுக்கு திருமண யோகம் உண்டு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் குலதெய்வ வழிபாடு சிறப்பான பலனை தரும்னு சொல்லியிருக்கோம். அதே போல் பார்த்தீங்கன்னா சந்திரன் அமர்ந்திருக்கும் போது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பத்தில் இருந்து வந்த சலசலப்புகள் விலகி சந்தோஷம் உண்டாகும். சங்கடங்களும் நீங்கும். குரு பகவான் இந்த நேரம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுடைய வேலைகளை கவனமாக இருந்தாலே நல்ல முன்னேற்றம் உண்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா அப்பாவை பகைத்துக்காதீங்க. இந்த நேரத்தில் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க.
மேலும் உங்க ராசிக்கு சனி பகவானால இந்த நேரத்துல 4ஆம் வீட்டுல தொடர்வதால புது முயற்சிகளை வெற்றியுண்டு. பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைக்கு இனி முற்றுப்புள்ளி வைப்பீங்க. உடன் பிறந்தவங்களுடைய ஆதரவு உண்டு. பிள்ளைகளால கொஞ்சம் செலவுகள் இருக்கும். தாயாரின் உடல் நலத்துல அக்கறை காட்ட வேண்டும். சின்ன சின்ன அறுவை சிகிச்சைகள் பார்த்தீங்கன்னா வரை செல்லக்கூடும். அதே போல கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு சரியாகும். இல்லத்தரசிகளுக்கு மன போராட்டங்கள் ஓயும். குடும்பத்தினருடைய ஆதரவு பெருகும். உறவினருடைய விசேஷங்களுக்கு உதவி செய்வீங்க. கன்னி பெண்களுக்கு எதிர்பார்த்தபடியே நல்ல வாழ்க்கை துணை அமையும். கல்லூரி தேர்வில் வெற்றி பெறுவீங்க. மாணவ மாணவிகளுக்கு மறதி மந்தம் நீங்கும். உயர்கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். பெற்றோரின் பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஆசிரியரின் அறிவுரைப்படி நடப்பது உங்கள் எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லதாக இருக்குங்க. மேலும் வியாபாரத்தில் சந்தை நிலவரத்தை அறிந்து கொள்முதல் செய்வதும் நல்லது. கடையை விரிவுபடுத்துவீங்க. புதிய யுக்திகளை கையாண்டு செயல்படுத்தினா வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்களை இந்த நேரத்தில் கையெழுத்திடலாம். பழைய பாக்குகள் இனி வசூலாகும். அனைத்தும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி உண்டு.